This conference will now be recorded. Good morning. Welcome to the class number 4 on metal semiconductor junction device. The different metal semiconductor junction devices are MESFET, FinFET, CNT-FET, and dual gate MOSFET. Metal semiconductor junction devices அது ஒரு group, அது ஒரு family. அந்த familyல நமக்கு சிலபஸ்ல இருக்கிற devices எல்லாம் என்னென்ன devices இருக்குன்னா MESFET இருக்கு, FinFET, PIN FET, FinFET, FIN-FET, FinFET, CNT-FET, dual gate MOSFET. இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இந்த மெட்டல் செமிகண்டக்டர் ஜங்ஷன் டிவைஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த ஃபேமிலியில பாக்குற ஃபர்ஸ்ட் டிவைஸ் வந்து MESFET. MESFETக்கு எக்ஸ்பான்ஷன் என்னன்னா மெட்டல் செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். Is a field effect transistor semiconductor device similar to a JFET with a Schottky junction instead of a PN junction for a gate. இது இந்த MESFET வந்து ஆர்டினரி MOSFET மாதிரி தான். பட் இதுல என்ன டிஃபரன்ஸ்னா அந்த MESFETக்கு MOSFETக்கு என்ன டிஃபரன்ஸ்னா Schottky டயோட்ல இருக்கிற மாதிரி அந்த கேட் கிட்ட வந்து செமிகண்டக்டருக்கு பதிலா என்ன இருக்குன்னா ஒரு மெட்டல் இருக்கும். அதான் மெட்டல் செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உனக்கு இந்த இது விசிபிளா தெரியும். இது வந்து சோர்ஸ் மெட்டல் செமிகண்டக்டர் கான்டாக்ட், இது சோர்ஸ் மெட்டல் கான்டாக்ட். இதுல இருந்தா சோர்ஸ் டெர்மினல் எடுப்பாங்க. இது வந்து ட்ரெயின் மெட்டல் கான்டாக்ட், இது ட்ரெயின் மெட்டல் செமிகண்டக்டர் கான்டாக்ட். இதுல இருந்தா ட்ரெயின் லீடு எடுப்பாங்க. இது வந்து கேட்டு, இது வந்து கேட்டு. இந்த கேட்டு வந்து டைரக்டா செமிகண்டக்டரோட கனெக்ட் ஆகாம ஒரு மெட்டலோட கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு மெட்டலோட கனெக்ட் ஆயிருக்கும். ஆர்டினரி மாஸ்ஃபெட்ல இந்த இடத்துல செமிகண்டக்டர் இது இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு மெட்டல் இருக்கும் இந்த கேட்ல. அதுதான் MESFETக்கும் MOSFETக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த MESFETோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்ட்டு. லாஸ்டா இருக்கிற இது வந்து வேஃபர், செமிகண்டக்டர் சிலிக்கான் வேஃபர், லாஸ்ட் பேஸ் மெட்டீரியல். நடுவில் இருக்கிறது இன்சுலேட்டிங் லேயர். இந்த இன்சுலேட்டிங் லேயர்ங்கிறது சிலிக்கான் டை ஆக்சைடு. மெட்டல் செமிகண்டக்டர் ஜங்ஷன் டிவைசஸ் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபிகர்ல உனக்கு கிளியரா தெரியும். இது வந்து டிப்ளீஷன் மோடு MESFET, இது வந்து என்ஹான்ஸ்மெண்ட் மோடு MESFET. இந்த டிப்ளீஷன் மோடு MESFETல பாத்தீங்கன்னா இந்த கேட்ல தான் உனக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த கேட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் இது டிப்ளீஷன் மோடு MESFETல. இந்த கேட்டு பாத்தீங்கன்னா உனக்கு வந்து தின்னா இருக்கும். அதான் என்ஹான்ஸ்மெண்ட் மோடு MESFETக்கும் டிப்ளீஷன் மோடு MESFETக்கும் உள்ள டிஃபரன்ஸ். டிப்ளீஷன் மோடு MESFET இஸ் நார்மலி எப்பவுமே ஆன் ஸ்டேஜ்ல இருக்கும், அதோட த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் வந்து நெகட்டிவா இருக்கும். என்ஹான்ஸ்மெண்ட் MESFET வந்து நார்மலி வந்து ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கும், அதோட த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவா இருக்கும். இந்த த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ்ங்கிறது அந்த என்ன அர்த்தம்னா அந்த பர்டிகுலர் வோல்டேஜ்க்கு மேல அது வந்து ஆன் ஆஃப் ஆகும், அதான் த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ். இப்ப த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் ஈக்குவல் டு 1 வோல்ட்னு என்ன அர்த்தம்னா அந்த வோல்டேஜ்க்கு மேல பயாஸ் கொடுத்தோம்னா அந்த டிவைஸ் ஆன் ஆகும், இல்லைன்னா ஆஃப் ஆகும். அதனாலதான் அது பேர் வந்து த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ்னு பேரு. அந்த த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் எதை பொறுத்து இருக்கும்னா பி சேனல் என் சேனலோட திக்னஸ் பொறுத்து இருக்கும். என்ன இம்பியூரிட்டி ஆட் பண்றோமோ அந்த இம்பியூரிட்டியோட லெவல்ல பொறுத்து இருக்கும். டோனார் அயான் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அதுல வேரி ஆகும். MESFET has a thin N-type active region which is used to join the two ohmic contacts. The thin metal Schottky barrier gate இதான்ப்பா thin metal Schottky barrier gate separate the highly doped drain and source terminals. Drain source terminal இதான் மெயினா செப்பரேட் பண்ணுது.
ரெண்டாவது கேட் வந்து டைரக்டா அந்த சேனலோட கண்டக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக இது என்ன பண்ணும்னா இந்த மெட்டல் கான்டாக்ட் வந்து தடுத்துருது. இந்த மெட்டல் கான்டாக்ட்னால இதோட கண்டக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். கம்பேர்ட் டு மாஸ்பெட் விட மெஸ்ஃபெட்டோட கண்டக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். So gallium arsenide MOSFETs are similar to silicon MOSFETs. The major difference இதுலயே வந்துருச்சு. MOSFETs எல்லாம் வந்து silicon dioxide பேஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. MESFET வந்து gallium arsenide செமிகண்டக்டர் மட்டும் இல்லாம அதுல வந்து ஒரு மெட்டல் கான்டாக்டும் அதுல இருக்கும். So the major difference is the presence of a Schottky diode at the gate region, which separates two thin N-type reactive regions, that is source and drain, connected by ohmic contacts. It should be noted that both the D-type, that is depletion type MOSFET, E-type, enhancement type MOSFET, that is on and off devices, operated by the depletion of an existing doped channel. This can be compared with the silicon MOS devices, where the enhancement mode and the depletion mode transistor functions by inverting the region below the gate. Depletion mode device operates by doping the region under the gate slightly in order to shift the threshold to a normally on condition. இத படிச்சோம்னா டெக்னிக்கலா இருக்கு, ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படி, மெஸ்ஃபெட்டுக்கு மாஸ்பெட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் சிம்பிளா எழுதுறதுக்கு 2 லைன்ஸ் எழுதலாம். மாஸ்பெட் வந்து பியூர் சிலிக்கன் டைஆக்சைடுல மேனுஃபேக்சர் ஆகுது. மெஸ்ஃபெட் வந்து கேலியம் ஆர்சனைடு மெட்டல் கான்டாக்ட்னால மெட்டல் 1 அண்ட் இதால வந்து மெட்டல் 1 அண்ட் கேலியம் ஆர்சனைடுனால மேனுஃபேக்சர் ஆகுது. எது இது மெஸ்ஃபெட். ரெண்டாவது மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா மெஸ்ஃபெட்ல வந்து டிப்ளீஷன் டைப்பும் என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மெஸ்ஃபெட்டும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியா தான் ஆப்ரேட் ஆகுது. மோரார்லெஸ் ஆப்ரேட் பை தி டிப்ளீஷன் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் டோப்டு சேனல். ஒரே மாதிரி தான் ஆப்ரேட் ஆகுது மோரார்லெஸ். இதுல எடுத்துட்டீங்கன்னா இதுல ஆர்டினரி மாஸ்பெட் எடுத்துட்டீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்பெட் வந்து ஒரு மாதிரி ஆப்ரேட் ஆகுது. அதாவது கேட் ரீஜனை வந்து இன்வெர்ஸ் பண்ணி அப்புறம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. டிப்ளீஷன் மாஸ்பெட்ல வந்து என்ன ஆகுனா டோப்பிங் வந்து மாத்துறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதுல மாஸ்பெட்ல. மெஸ்ஃபெட்ல வந்து டிப்ளீஷன் மெஸ்ஃபெட்டுக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் மெஸ்ஃபெட்டுக்கும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆப்ரேட் ஆகுது. இதுல மட்டும் மாஸ்பெட்ல வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா மாஸ்பெட் வந்து சிலிக்கன் டைஆக்சைடால மேனுஃபேக்சர் ஆகுது. மெஸ்ஃபெட் வந்து கேலியம் ஆர்சனைடு மெட்டல் கண்டக்டர்னால மேனுஃபேக்சரிங் பண்றோம் மெஸ்ஃபெட். அப்புறம் ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்னன்னா என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மெஸ்ஃபெட்டும் டிப்ளீஷன் டைப் மெஸ்ஃபெட்டும் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் ஆப்ரேட் ஆகுது. ஆனா வந்து இதுல மாஸ்பெட் எடுத்துட்டீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்கு, டிப்ளீஷன் மாஸ்பெட்ல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்கு. ரெண்டு வெவ்வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு இதுல ஆர்டினரி மாஸ்பெட்ல. So what are the applications of MESFET? The MESFET is a high performance form of field effect transistor that is used normally for exciting microwave applications, both as low noise signal amplifier and in high power RF circuits. MESFET வந்து எங்க யூஸ் ஆகும்னா மைக்ரோவேவ் அப்ளிகேஷன், மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சில மைக்ரோவேவ் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் ஆகுது. எங்க யூஸ் ஆகுதுன்னா லோ நாய்ஸ் சிக்னல் ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்றதுக்கும் ஹை பவர் RF சர்க்யூட்ஸ் டிசைன் பண்றதுக்கும் மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில டிசைன் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன் மெட்டல் செமிகண்டக்டர் ஜங்ஷன் டிவைசஸ்ல அடுத்ததா இருக்கிற டிவைஸ் என்ன டிவைஸ்னா FinFET. A fin field effect transistor is a multi-gate device. A fin field effect transistor is a multi-gate device or multiple gate field effect transistor. Multiple gate na more than one gate irukku artham. It refers to a MOSFET metal oxide semiconductor field effect transistor which incorporates more than one gate into a single device. ஒரே சிங்கிள் டிவைஸ்ல ஒரு கேட்டுக்கு மேல இருக்கும். ஆர்டினரி மாஸ்பெட்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேட் தான் இருக்கும். டியூல் கேட் மாஸ்பெட்ல 2 கேட் இருக்கும். FinFETல வந்து மோர் தேன் 1 கேட், 2 கேட் இருக்கலாம், 3 கேட் இருக்கலாம், 4 கேட் இருக்கலாம், depending upon application. Yeah, the multiple gates may be controlled by a single gate electrode, wherein the multiple gate surfaces act electrically as a single gate or by independent gate electrodes. அந்த மல்டிபிள் கேட்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம்னா ஒன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி காமனா கனெக்ட் பண்ணி சிங்கிள் பயாஸ் கொடுக்கலாம், ஒரே மாதிரி ஆப்ரேட் பண்ணலாம், ஒரே மாதிரி வோல்டேஜ் கொடுத்து. இல்ல ஒவ்வொரு கேட்டையும் வந்து இண்டிபெண்டா ஆப்ரேட் பண்ணலாம் FinFETல. ஸோ FinFETக்கும் மாஸ்பெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா மாஸ்பெட்ல ஒரே ஒரு கேட் இருக்கும், FinFETல வந்து மோர் தேன் 1 கேட் இருக்கும். நம்ம கடைசியா வந்து டியூல் கேட் மாஸ்பெட் சொல்லிட்டு ஒரு
டிவைஸ் பார்ப்போம். டியூல் கேட் மாஸ்பெட்னா 2 கேட் இருக்கும். ஃபின்ஃபெட்ல வந்து மோர் தேன் 1 கேட், 2 கேட் இருக்கலாம், 3 கேட் இருக்கலாம், 4 கேட் இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி அதுல மாறும். ரைட், இங்க பாத்தீங்கன்னா இந்த சாம்பிள் ஃபிகர்ல பாத்தீங்கன்னா உனக்கு வந்து பி சேனல் ஃபின்ஃபெட் கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 2 கேட் இருக்கு. ஒன்னு ஃபார்வர்ட் கேட்டு, ஃப்ரண்ட் கேட்டு, இன்னொன்னு வந்து பேக் கேட்டு. அதே மாதிரி என் சேனல் ஃபின்ஃபெட் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபார்வர்ட் கேட்டு, இது வந்து பேக் கேட்டு. பி சேனல் ஃபின்ஃபெட்டுக்கும் என் சேனல் ஃபின்ஃபெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பி சேனல் ஃபின்ஃபெட்ல ஒரு பபுள் போட்டிருக்கோம், என் சேனல் ஃபின்ஃபெட்ல அந்த பபுள் இருக்காது. ரைட், இது ஃபின்ஃபெட்டோட ஸ்ட்ரக்சர். பாத்தீங்கன்னா இது 2 கேட் இருக்கு, இங்க ஒரு கேட் இருக்கு, இங்க ஒரு கேட் இருக்கு. அப்புறம் வந்து ட்ரெயின் சோர்ஸ், இதான் ஃபின்ஃபெட்டோட ஸ்ட்ரக்சர். இது எப்படி இருக்குன்னா பறவையோட ரெக்க மாதிரி இருக்கு, ஃபின்ஸ் மாதிரி இருக்கு, அதனால இதுக்கு வந்து ஃபின்ஃபெட்னு பேர் இருக்கு. FinFET applications. FinFET technology, new multi-gate or tri-gate structures, also known as FinFET effect transistors, have been adopted for the high-value protection of CMOS integrated circuits beginning at the 22 nanometer technology. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆர்டினரி FinFETல வந்து ஆர்டினரி FinFETல வந்து உனக்கு என்ன ஆர்டினரி CMOS devices, ஆர்டினரி CMOS டிவைசஸ்ல என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா, ஆர்டினரி CMOS டிவைசஸ்ல வந்து ஒரு கேட் தான் யூஸ் பண்ணி காமனா யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு CMOSக்கு ஒரு கேட் அந்த மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணுவோம். FinFET யூஸ் பண்ணினா ஒன் கேட் அல்லது 2 கேட் அல்லது 3 கேட், இந்த மாதிரி டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் கேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி FinFETல வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அது 22 நானோமீட்டர் டெக்னாலஜிங்கிறது அந்த சேனலோட லென்த் 22 நானோமீட்டர்ங்கிறது. அது நீங்க VLSI சப்ஜெக்ட் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம், நானோமீட்டர் டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோமீட்டர்னா அந்த சேனலோட லென்த் வந்து மைக்ரோமீட்டர்ல இருக்கும், நானோமீட்டர்னா அந்த சேனலோட லென்த் வந்து நானோமீட்டர்ல இருக்கும். பி சேனல் என் சேனலோட லென்த், அதான் அந்த டெக்னாலஜி. ரைட், ஓகே, அந்த லெவலில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பின்னாடி நம்ம படிக்கும்போது VLSI 6th செமஸ்டர்ல படிக்கும்போது நம்ம டீட்டெயிலா படிச்சுக்கலாம். ரைட், FinFET advantages. FinFET devices have significantly faster switching times and higher current density. FinFET ஓட அட்வான்டேஜ் என்ன? ஏன்னா ஒரே சிங்கிள் சிப்ல வந்து 2 கேட் அல்லது 3 கேட்ல இருக்கிறதுனால அது வந்து ஃபாஸ்டா இருக்கும் அந்த டிவைஸ். அப்புறம் வந்து ஹை கரண்ட்டுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணலாம், மில்லி ஆம்ஸ்ல இருந்து ஆம்ஸ் ரேட்டிங்க்குலாம் அந்த FinFET டிவைஸை ஆப்ரேட் பண்ணலாம். ஹை பவர் அப்ளிகேஷனுக்கு அதை வந்து யூஸ் பண்ணலாம், எதை FinFET. Third device, PinFET. What do you mean by PinFET? The term PinFET, P stands for P-type semiconductor, I stands for intrinsic, N stands for N-type semiconductor. அடுத்தது பின்னாடி FET இருக்கு இல்லையா, அது வந்து ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். சாம்பிளுக்கு 2 PinFET எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன், இது ஒரு FinFET, இது ஒரு FinFET, இதெல்லாம் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். The monolithically integrated planar structure of RN என்ன செமிகண்டக்டர் யூஸ் பண்ணா இண்டியம் பாஸ்பைட் அல்லது இண்டியம் கேலியம் ஆர்சனைடு. Optoelectronic circuit consists of a pin photodiode and a heterojunction field effect transistor. Simply saying, what is PinFET? PinFET na என்னது? Pin photodiode field effect transistor ரெண்டு single chipல available இருக்கும், அதுக்கு பேர் தான் PinFET. Simply saying, what is PinFET? Pin photodiode FET ரெண்டு சேர்ந்ததா வந்து என்னது PinFET. ஆப்டிகல் கம்யூனிகேஷன் ரிசீவர்ல வந்து இது யூஸ் ஆகும் இந்த PinFET. So this is the structure of FinFET. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிப்ல போட்டோடைடு, பிடினா போட்டோடைடு, பாதிக்கு மேல FET யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த சிங்கிள் சிப்லயே வந்து போட்டோடைடும் FETம் ரெண்டு ஸ்ட்ரக்சர் இதுல இருக்கும், அதான் PinFET. இதுல பாத்தீங்கன்னா
கீழே இருக்கிற இந்த லேயர் வந்து இண்டியம் பாஸ்பைடு ஃபெரைட் லேயர். இது இண்டியம் என் சேனல் இண்டியம் பாஸ்பைடு. இது பி டிஃப்யூஷன் லேயர். இது என் டைப் இண்டியம் கேலியம் ஆர்சனைட் லேயர். இது இண்டியம் கேலியம் ஆர்சனைட் லேயர். ரைட். இது வந்து என்னென்ன கான்டாக்ட் யூஸ் பண்றோம், என் சேனல் கான்டாக்டுக்கு, பி சேனல் கான்டாக்டுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இதுல இருக்கு. இவ்வளவு டீட்டெயில்ஸ் இதை பார்க்க தேவையில்லை. இதை நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இந்த டயக்ராம் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரீவியஸா கொடுத்த சாம்பிளுக்கு 2 டயக்ராம் வரைஞ்சிட்டு பின்ஃபெட் எக்ஸ்பிளைன் பண்ணா நம்ம போதும். சரியா? இவ்வளவு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இவ்வளவு டீட்டெயிலா வரைய தேவையில்லை. சிம்பிளா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி மேல ஒரு கோடு மாதிரி போட்டு பாதி வந்து போட்டோ டயர் இருக்கிற மாதிரி காமிச்சிருங்க, மீதி பாதி வந்து ஃபெட் இருக்கிற மாதிரி காமிச்சிருங்க. ஃபெட்ல வந்து என்ன இருக்கும், ட்ரெயின், சோர்ஸ், கேட் இருக்கும். அப்படியே காமிச்சு விட்டுருங்க. 3 லீடு ரஃபா காமிச்சிருங்க. போட்டோ டயர்ல என் கான்டாக்ட், பி கான்டாக்ட் அந்த மாதிரி சும்மா காமிச்சு சும்மா ரஃபா வரைஞ்சு விட்டுருங்க. கீழே என்னென்ன இருக்கு, இண்டியம் கேலியம் ஆர்சனைட், இண்டியம் பாஸ்பைட், இண்டியம் பாஸ்பைட் ஃபெரைட், இந்த மாதிரி சின்ன சின்னதா காமிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. What is the advantage of PinFET? PinFET provides an excellent solution for optical receiver systems that require both high sensitivity and wide dynamic range. PinFET வந்து எங்க யூஸ் ஆனா அட்வான்டேஜ் என்னன்னா ஹை சென்சிட்டிவிட்டி இருக்கு, அதே மாதிரி வைடு டைனமிக் ரேஞ்சுக்கு, அதாவது எலக்ட்ரிக்கல் ஆப்டிக்கல் சிக்னல் வந்து ரேஞ்சை வந்து வைட் ரேஞ்சுக்கு ரிசீவ் பண்ணி, ஆப்டிக்கல் சிக்னல் ரிசீவ் பண்ணி வைட் ரேஞ்சில் கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிக் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணும். போட்டோ டயரோட அப்ளிகேஷன் என்ன, போட்டோ டயர் என்ன பண்ணுன்னா ஆப்டிக்கல் சிக்னல் ரிசீவ் பண்ணி கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணும். போட்டோ டயரோட அப்ளிகேஷன். அதனாலதான் இது ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் ரிசீவர்ல பின்ஃபெட் யூஸ் பண்றோம். பின்ஃபெட்டோட அப்ளிகேஷன்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். டெலிகம்யூனிகேஷன்ஸ், லைன் டெர்மினேட்டிங் எக்யூப்மெண்ட் ஆர் ரிப்பீட்டர்ஸ், ஆப்டிக்கல் சென்சார் சிஸ்டம்ஸ், ஆப்டிக்கல் ரிசீவர்ல இது யூஸ் ஆகும். And then fourth one, CNT FET. What do you mean by CNT FET? CNT என்ன? C stands for carbon, N stands for nanotube, T stands for NT stands for nanotube, and FET stands for field effect transistor. So what is CNT FET? Carbon nanotube field effect transistor refers to a field effect transistor that utilizes a single carbon nanotube or an array of carbon nanotubes as the channel material instead of bulk silicon in the traditional MOSFET structure. அதுல என்ன அர்த்தம்னா, ஆர்டினரி மாஸ்ஃபெட்டோட கம்பேர் பண்ணும்போது சிஎன்டி ஃபெட்ல என்ன டிஃபரன்ஸ்னா, அந்த சேனல்ல வந்து என்ன மெட்டீரியல் வந்து சிலிகான் மெட்டீரியல் பதிலாக கார்பன் நானோடியூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் ஆர்டினரி மாஸ்ஃபெட்டுக்கும் சிஎன்டி ஃபெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா சிஎன்டி ஃபெட்டோட சிம்பிள் காமிச்சிருக்கு. இது வந்து பி டைப் சிஎன்டி ஃபெட் அதோட சிம்பிள், இது என் டைப் சிஎன்டி ஃபெட்டோட சிம்பிள். இதுல பார்த்தா ரெண்டு மெயின் டிஃபரன்ஸ் என்ன, இந்த ஏரோ மார்க் தான் டிஃபரன்ஸ். பி டைப்புக்கும் என் டைப்புக்கும் ஏரோ மார்க் தான் டிஃபரன்ஸ். சிஎன்டி ஃபெட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உனக்கு டீடைலா நல்லா தெரிஞ்சுக்கும். இதுல பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஃபிகர்ல வந்து உனக்கு நல்லா தெரியும். இந்த ஃபிகர்ல வரைய வேண்டிய அவசியம் இல்லை. பின்னாடி போட்ட சிம்பிள் போட்டோம்ல, அந்த சிம்பிள் போட்டீங்கன்னா போதும். சிம்பிள் போட்டு சிஎன்டி ஃபெட்னா என்னன்னு எழுதுனீங்கன்னா போதும். பின்னாடி அடுத்த ஸ்லைட்ல வந்து சிஎன்டி ஃபெட்டோட சிம்பிளான ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டிருப்பேன். அந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சினா போதும், அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரக்சர்ல போட தேவை. இது பார்த்தா உனக்கு நல்ல ஃபிகர் கிளீனா இருக்கு. உனக்கு வந்து இதுல எப்படி இருக்கும் சிஎன்டி ஃபெட்டோட ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குங்கிறது இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இது ட்ரெயின் கான்டாக்ட், இது வந்து சோர்ஸ் கான்டாக்ட். இந்த ட்ரெயின் கான்டாக்டும் சோர்ஸ் கான்டாக்டும் நடுவுல வந்து கார்பன் நானோடியூப் இருக்கு. கார்பன் நானோடியூப் சஸ்பெண்டட் சிஎன்டி இருக்கு. இது வந்து கேட் கான்டாக்ட், இது வந்து சிலிகான் ஆக்சைடு, இது சப்ஸ்ட்ரேட். இந்த ஃபிகர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரைஞ்சீங்கன்னா போதும். இந்த ஸ்ட்ரக்சர் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இதுல பாத்தீங்கன்னா இது வந்து சோர்ஸ் வந்து ஒன்னா குரோமியம்ல மேனுஃபேக்சர் ஆயிருக்கும், ஏயுன்னா கோல்டுல மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இல்ல ட்ரெயின் வந்து அதே மாதிரி தான், குரோமியம் அல்லது கோல்டுல மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயினுக்கும் சோர்ஸ்க்கு நடுவுல வந்து கார்பன் நானோடியூப் சிஎன்டி ஃபில்ம் இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன லேயர் இருக்குன்னா சிலிகான் டை ஆக்சைடு இன்சுலேட்டர் லேயர் இருக்கு. அதுக்கு அடுத்து சிலிகான் சப்ஸ்ட்ரேட் இருக்கு. இந்த சிஎன்டி ஃபெட்டுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் போட்டு சிம்பிள் போட்டு எழுதினா போதும், மற்றதெல்லாம் தேவையில்லை. அந்த கார்பன் நானோடியூப் கார்பன் நானோடியூப் சொல்றோம் இல்லையா, அது என்னது, அது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கார்பன் நானோடியூப் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் எக்ஸாம் எழுத தேவையில்லை, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க போதும். ரைட்.
What are the advantages of carbon nanotube FET? Based device offer high mobility for near ballistic transport. அதாவது large transport க்கு heavy traffic use ஆகும். High carrier velocity for fast switching as well as better electrostatic control due to quasi one-dimensional structure of CNTs. படிச்சா கொஞ்சம் வேகா இருக்கு. அதாவது high bandwidth, large power, high power applicationsக்கு heavy load drive பண்றதுக்கு இந்த CNT FET யூஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் CNT FET வந்து லாஜிக் கேட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகலாம். அதாவது NAND கேட்டு அந்த மாதிரி ஆபரேஷன் ஆம்பிளிஃபையர் அல்லது ரெகுலேட்டர் ஐசி அல்லது VLSI டிவைஸ் அல்லது எனி டிஜிட்டல் டிவைஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு இந்த CNT FET யூஸ் பண்ணலாம். ரைட். லாஸ்ட் ஒன் டியூல் கேட் மாஸ்ஃபெட். இந்த டியூல் கேட் மாஸ்ஃபெட்னா என்னன்னா, டியூல்னா ஆட்டோமேட்டிக்கா 2 கேட் இருக்கிறதா அர்த்தம். இது வந்து P சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட், இது N சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட், இது P சேனல் டிப்ளீஷன் மாஸ்ஃபெட், இது N சேனல் டிப்ளீஷன் மாஸ்ஃபெட். Dual gate MOSFETs are a form of MOSFET with 2 gates. They can be used to provide additional isolation between drain and gate as shown in figure. Symbols of P channel and N channel E MOSFET and D MOSFET. These are any concept of symbols. The different gates control different sections of the channel which are in series with each other. The figure shows the structure of dual gate MOSFET. இது பார்த்தீங்கன்னா dual gate MOSFET structure பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஒரு கேட் இருக்கு, இங்க ஒரு கேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட் வந்து சோர்ஸ்க்கும் கேட்டுக்கு நடுவுல எடுக்கிறோம். ரெண்டாவது கேட் வந்து கேட்டுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு. What are the advantages of dual gate MOSFETs? Due to the presence of a second gate, it avoids the feedback capacitance and thereby it acts as a stable amplifier. ரெண்டு கேட் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும்னா ஃபீட்பேக் கெப்பாசிட்டன்ஸ், அதாவது வந்து ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்தா அது ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிடும், நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்தா அது ஸ்டேபிள் ஆம்பிளிஃபையரா இருக்கும். அந்த ஃபீட்பேக் கெப்பாசிட்டன்ஸோட எஃபெக்ட்டை நெக்லிஜிபிள் பண்றதுனால இது எப்படி இருக்குன்னா ஸ்டேபிள் ஆம்பிளிஃபையரா இருக்கு. அதனால இது எங்கேயும் யூஸ் பண்ணலாம், ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். high mixers for RF application, radio frequency application, RF amplifier இது யூஸ் பண்ணலாம். Okay, that's all about unit number 4. Unit number 4 presentation. Unit number 4 இதோட முடிஞ்சிருச்சு. ஆதித்யா and Pooja, Harish, Bala Priyadashini, give me your comments. Type your comments. No need to speak. Type your comments. No need to speak. Type your comments. Bala Priyadashini. ஆதித்யா கடைசியில வந்து நம்பர் 1% சொல்றே, ஆளை காணோம், ரொம்ப நேரம் காணோம். ஓகே ஆதித்யா கடைசியில வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டியா சார்? சார் வந்துட்டியா? ஃபர்ஸ்டே வந்துட்டியா? வந்துட்டேன் சார். சரி, ஓகே ஓகே ஓகே. இதுல லெஃப்ட் ஆகாதீங்க, ஏன்னா இந்த வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி, இந்த GoToMeeting சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. நாட் ஓன்லி அட்டெண்டன்ஸ்க்கு வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன். இந்த டோட்டல் பிரசன்டேஷனை ரெக்கார்ட் பண்றேன். லெஃப்ட் ஆனீங்கன்னா அதுல தெரிஞ்சிடும், அரையோட லெஃப்ட்ங்கிறதெல்லாம் வந்துடும். அதனால யாரும் வெளியே போகாதீங்க. ஓகே, give me your attendance. Attendance டைப் பண்ணுங்க பாப்போம். ரோல் நம்பர் 1ல இருந்து வரிசையா டைப் பண்ணு. ரோல் நம்பர் 1 ஆதித்யா, ரோல் நம்பர் 1 சார் சைன் பண்ணு சார். ரைட். 2 வரிசையா 1 2 எஸ்ஆர் கூட 2 எஸ்ஆர் அந்த மாதிரி கொடுங்க, அப்ப கொடுத்தா தான் கரெக்டா வரும். 1 எஸ்ஆர் 2 பிரசன்ட் சார். ரைட். அதே மாதிரி அருண் பாண்டியன் மாதிரி. 3 இல்ல, 3 absent. 4 5
6 absent, 7 8 Present sir. Present sir. Number 3 present sir. 9 10 10 okay, absent, 10 absent, 11 12 13 absent, 14 15 absent, 16 17 oh 15% right, 18 19 20 absent, 21 22 23 24 absent right, 25 26 27 say 27 absent, 28 absent, 29 absent, 29%, 28% okay, 31 32 33 34 35 36 10% okay, 36 okay, 37 okay, 37 reply illai, 38% 39%. so absent is money paakren solren, 3 absent, 6 absent, 13 absent, 20 absent, 24 absent, 27 absent, 37 absent. ஆனா 36 பேர் என்ரோல், 35 பேர் 36 பேர் இருக்கீங்க, 3 பேர் தான் absent ஆகணும். செக் பண்ணு, மொபைல் போன் ஒர்க் ஆகலையா என்னன்னு செக் பண்ணு. 28%, ஓகே ஓகே 28% நோட் பண்ணியாச்சு. 3 absent செக் பண்ணு, 3 வந்திருக்கியா? 6 absent செக் பண்ணு. 13 வந்து ரெகுலரா absent ஆறதா, 20 ரெகுலரா absent ஆறதா, 24 absent ஆறதா? இவன் 3 பேர் தவிர மத்தவங்க பிரசன்டா இருக்கணும், செக் பண்ணு. 3% ஓகே. வாட் அபவுட் 6? ரோல் நம்பர் 6, ரோல் நம்பர் 6 யாருப்பா? செக் பண்ணு. ரோல் நம்பர் 6 வந்திருக்கியா? பிரசன்டா? just send me a message. roll number 6, who is roll number 6? roll number 6, roll number 6 யாருப்பா? கோகுல் சார். ரைட் பா, டைப் பண்ணு, மெசேஜ் டைப் பண்ணு. ரோல் நம்பர் 6 காணவே, இதுல வரலையே, மெசேஜ் வரலையே. நெட் கனெக்ட் ஆகலையா? நெட் கனெக்ட் ஆனா எனக்கு எப்படி வாய்ஸ் வரும்? கனெக்ட் ஆகாம. ரோல் நம்பர் 6 டைப் பண்ணு. ரோல் நம்பர் 3, ரோல் நம்பர் 31 எம் செந்தில்நாதன். கோகுல் சாரா? சரி பிரசன்டா, சரி ரைட்டு. சரி, ரோல் நம்பர் 13 வந்து ரெகுலர் ஆப்சென்ட் ஆகுது, 20 ஆப்சென்ட் ஆகுது, 24 ஆப்சென்ட். வாட் அபௌட் 27? ரோல் நம்பர் 27, ஓ கூகுள் ஆப்சென்ட். ரோல் நம்பர் 6 ஆப்சென்ட்டா? ரோல் நம்பர் 6 ஆப்சென்ட், சரி ஓகே ஓகே. ரோல் நம்பர் 13, ரோல் நம்பர் 13 யாரு? 13 27, ரோல் நம்பர் 27 யாருப்பா? 13 ஆப்சென்ட் கலையரசன், சரி ரைட்டு. 6 ஆப்சென்ட், 13 ஆப்சென்ட், சரி ரைட்டு. 20 ரோல் நம்பர் 20, நரேஷ் பிரசன்டா? ஆப்சென்ட்டா? மறுபடியும் 46 பேர் அப்படி கரண்டா இருக்கீங்க இதுல. சரி என்னோட சேர்ந்து விட்டுரு. சரி என்னோட சேர்ந்து வருதா? ஒன்னு 4 பேர் ஆப்சென்ட். நரேஷ் வந்து யாரு? ரோல் நம்பர் 20யா?
சரி ஆப்சன்ட். ரோல் நம்பர் 27. ரோல் நம்பர் 27. ஓகே 27. ஏமா வெளியே போயிட்டு வந்துட்டு சக்தி? சார் இங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு சார். அப்படியா? சரி ரோல் நம்பர் 37. சார் ரோல் நம்பர் 37. ரோல் நம்பர் 37. 37 யார் பா? ரோல் நம்பர் 37. 27 பிரசன்ட். ஓகே 37 யாரு? கிளாஸ் ரெப் சொல்லுப்பா. ரோல் நம்பர் 37 யாரு? 37. சார் உமா சார். நெட்வொர்க் ப்ராப்ளமா? நெட்வொர்க் ப்ராப்ளமா? உமா மீனாட்சி சுந்தரி நெட்வொர்க் ப்ராப்ளமா? ஆர் யூ பிரசன்ட்? ஆர் யூ பிரசன்ட்? 37 present sir. சரி 37 பிரசன்ட்டா? Present sir. Okay, right. Okay, that's all about today's class. இந்த கிளாஸ்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ்ல அப்லோட் பண்ணிடுறேன். டெஸ்ட் மெட்டீரியல், டெஸ்ட் क्वेश्चन பேப்பர், டெஸ்ட் ஆன்சர் ஷீட்டை வந்து யார் ப்ராப்பரா அப்லோட் பண்ணாங்களோ அவங்க டிஸ்கஸ் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க. அசைன்மென்ட் 3, 4, 5 டியூ டேட்ல சப்மிட் பண்ணிருங்க. அசைன்மென்ட் 3 டைம் முடிஞ்சு சப்மிட் பண்ணி முடிச்சிருங்க. அசைன்மென்ட் 4 and 5 செக் பண்ணிக்கங்க. சாட்டர்டே சண்டே வந்து பீரியட் டெஸ்ட் 3 வச்சுக்கலாம். சாட்டர்டே சண்டே யூனிட் நம்பர் 4 இருக்கிற क्वेश्चंस மட்டும் அதுல கேக்குறேன். 5 2 மார்க். அதுல இருந்து 6 क्वेश्चंस கேட்றேன். எதிரா சாய்ஸ்ல கேட்றேன். சிங்கிள் क्वेश्चना கேட்றேன். சிம்பிளா எழுதுற மாதிரி முடிச்சிருங்க. பீரியட் டெஸ்ட் 3 முடிச்சிருங்க. சாட்டர்டே சண்டேக்குள்ள முடிச்சிருங்க. கிளாसेस இருக்காது. சண்டே மண்டே மார்னிங்குள்ள அப்லோட் பண்ணி முடிச்சிருங்க. உங்களுதுல ஏன் உங்களுக்கு ப்ராப்பரா அப்லோட் ஆகலைனா நேத்து நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணேன். யார்கிட்ட உங்க கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுல ஆதித்யாவோட காலையில டிஸ்கஸ் பண்ணேன். என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு நீங்க வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க. ஒவ்வொரு மீட்டிங்க்கும் உங்களுக்கு 200 MB 150 MB அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செலவாகும். அப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோ நெட்வொர்க் நீங்க யூஸ் பண்றதுனால மோஸ்ட்லி 1.5 GB கிட்டத்தட்ட உங்களுக்கு ட்ரெயின் ஆயிருது உங்களுக்கு. அதனால சாயந்தரம் நைட் உட்காந்து எல்லாம் நீங்க அப்லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபைல்ஸ் எல்லாம் பாதியில வந்து ஹேங் ஆயிருது. அதனால நீங்க இந்த கிளாஸ் இல்ல வேற எதுக்கு அப்லோட் பண்ணாலும் காலையில எந்திரிச்சு முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி PDF ஃபைலா கனெக்ட் பண்ணிட்டு காலையில அடுத்த நாள் காலையில வேணா மறுபடியும் 1.5 GB உங்களுக்கு இருக்கும். அந்த 3 GB அந்த 1.5 GB இருக்கும்போது காலையில நேரத்திலேயே 6 to 7 வந்து டிராபிக் கம்மியா இருக்கும்போது அப்லோட் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கும். ஈஸியா அப்லோட் ஆயிரும் ஃபைல்ஸ். ஓகே, தேங்க் யூ. குட் ஈவினிங். Thank you sir. Okay, Thank you, sir.